சுசுத்துற வேளை சுராங்கு நிக்க மாலுக்கனவா அதோ பாருவானம் துணி துவைக்குது மேகம் விலகி போகுது சோகம் நீவா கரக்கோ கரக்கோ எவிடிய கொக்கரக்கோ இருந்து இருட்டலாம் இனிமேலே கொக்கரக்கோ கொலுசுக்குள்ள துளுக்கிற மனசுக்குள்ள சந்தோஷம் நிலைச்சிருக்க சாமி கிட்ட கேட்டிருக்கேன் எல்லாரும் அருகிருக்க பொல்லாப்பு விலகிருக்க அன்பான உங்ககிட்ட ஆண்டவனை பார்த்திருக்கேன் இடம் இருந்தா எதுவும் நடக்கும் தன்னாலே எழி துணிஞ்சா உலகம் உனக்க பின்னாலே உப்பு விளக்கா சிரிச்சா சிரிச்சா தப்பேது கொள்ளையடிச்சா மனசே மனசே இப்போது நம்ம பக்கம் காத்து வீசுறதை பார்த்து நல்லவங்களை சேர்ந்து கரவோசை எழுப்புங்கள். எல்லாரும் உட்காருங்களேன்ப்பா. ஏன் நிற்கிறீங்க? யாரும் நிற்காதீங்க. குழந்தைங்களை மட்டும் ஸ்பீக்கர் ஃபோன்லேருந்து தூரமாக கூட்டு போயிடுங்க. வயர் லூஸாக இருக்கு. கை தட்டவே இல்லையே. நான் எதுக்காக கைத்தட்ட சொன்னேங்கிறத நான் இப்போ சொல்லுவேன் உங்களுக்கு. அது வரைக்கும் விடாமல் கைத்தட்டுங்க பார்க்கலாம். யாருக்கு இந்த கைத்தட்டல் நான் சொல்கிறேன். ஆனால் எல்லாரும் தட்டணும். நிறைய பேர் தட்டவே இல்லை பாருங்கள். வால்யூம் தொடர்ந்து தட்டணும். வால்யூம் ஏற்றிக்க. இப்போ தட்டுங்க பார்க்கலாம். இந்த கைத்தட்டல் யாருக்குன்னா, இந்த பள்ளிக்கூடத்தினுடைய தாளாளர் என் அருமை நண்பர் கண்ணதாசன் அவர்களுக்கான அவருக்கு அது பிடிக்காது. கரஸ்பாண்டன்ட் அம்மா அவருடைய மனைவிக்குன்னா அதுவும் அவங்களுக்கு பிடிக்காது இந்த மாதிரி கைத்தட்டல் எல்லாம். அப்போ யாருக்கு இந்த கையில் தட்டுங்க, அப்போ தானே சொல்ல முடியும். நல்லா யாருக்கு இந்த கைத்தட்டல் பாரத பிரதமருக்கா தமிழ்நாடு முதலமைச்சருக்கான அதுவும் அவங்களுக்கு பிடிக்காது, தற்புகழ்ச்சி. அப்போ இந்த கைத்தட்டல் யாருக்குன்னா நீங்கள் தட்டினா தானே சொல்லுவேன். அதாவதுமா 2019 தடவை கை தட்டினா உங்களுக்கு முட்டி வலி வராது, சுகர் ப்ராப்ளம் வராது, மாமியார் தொல்லை வராது. இப்போ தட்டுங்க பார்க்கலாம். ஃபீட்பேக் வராமல் பார்த்துக்கோ. இந்த கைத்தட்டல் யாருக்குன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இந்த மேடை அலங்கரித்த உங்கள் குழந்தைகளுக்கான கைத்தட்டல்மா. கையை உயர்த்தி தட்டுங்க. இந்த குழந்தைகளுக்கு கை மேலே வரட்டும். எல்லாருக்கும் கையை உயர்த்தி தட்டுங்க. யார் யாருக்கோ தட்டுறீங்க. சினிமா ஆக்டர்களுக்கு தட்டுறீங்க, அரசியல்வாதிக்கு தட்டுறீங்க. 2.5 மணி நேரம் உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறது இந்த குழந்தைங்க. நல்லா தட்டுங்கம்மா, அதுங்க சந்தோஷப்படட்டும். இப்படிப்பட்ட நிகழ்ச்சி போதும், கை வலிக்கும். ஆனாலும் இந்த நிகழ்ச்சி முடியறதுக்குள்ள நீங்கள் 2019 தடவை கை தட்டிட்டீங்கன்னா இன்னைக்கு நைட்லேருந்தே உங்களுக்கு உடலில் ஒரு மாற்றம் வரும். நான் சொல்கிறது மேலே நம்பிக்கை இருந்தால் கை தட்டுங்க, இல்லைன்னா தட்டாதீங்க. அப்போ கூட பாருங்கள், உங்கள் கை தட்டினது பாருங்கள், ஹார்ட்டுக்கு நேரம் 5 விரல் படணுமா. இப்படி தட்டுறது சைடில் எதுக்குமே ஃபிட்டு கிடையாது. என்ன ஆரோக்கியம் அந்த குழந்தைங்க, என்ன அழகாக தயார் பண்ணியிருக்காங்க குழந்தைங்கள. ஆசிரியர்களுக்கு கை தட்டுங்கம்மா. இது வரைக்கும் நீங்கள் 60 தடவை கை தட்டிருக்கீங்க. ஒரு ஆண்டு விழா என்பது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது தெரியுமாம்மா.
எத்தனையோ விழாக்கள் நடக்குது. ஆனா ஆண்டு விழாவுக்கு, அதுவும் பள்ளி ஆண்டு விழாவுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. இந்த ஆண்டு விழா ஏன் நடத்துறோன்னே நமக்கு சில பேருக்கு தெரியல. இந்த ஆண்டு விழா எதுக்கு தெரியுமா? 365 நாட்கள் நீங்க கட்டிய ஃபீஸுக்கு, நீங்க கட்டிய பணத்திற்கு, நீங்கள் கருவறையில் சுமந்த இந்த குழந்தைகளை வகுப்பறையில் வைத்து 360 நாட்கள் அவர்கள் என்ன பணி புரிந்தார்கள், அந்த ஆசிரியர் பணி அறப்பணி எப்படி செய்தார்கள், படிப்பில் எப்படி முன்னேற்றினார்கள், கையெழுத்தில் எப்படி முன்னேற்றம் அடைய செய்தார்கள், ஞாபகத்திறனில் எப்படி முன்னேற்றினார்கள், கலைத்திறமையில் எப்படி முன்னேற்றினார்கள், விளையாட்டு திறமையில் எப்படி முன்னேற்றினார்கள் என்பதை பெற்றோர்களாகிய உங்களுக்கு பறைசாற்றுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட விழாதாமா இந்த ஆண்டு விழா. அது முழுமை நிறைந்த விழா. கைத்தட்டுங்கம்மா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த ஆனுவல் ரிப்போர்ட் படிப்பாங்க. யாருக்காக அந்த ஆனுவல் ரிப்போர்ட் படிக்கிறாங்க, அந்த விஷுவல் போட்டு காட்டுறாங்கன்னா பெற்றோர்களாகிய உங்களுக்கு. ஆனா நம்ம என்ன செய்வோம், ஆனுவல் ரிப்போர்ட் அப்போ எங்கேயாவது வேடிக்கை பார்த்துட்டு மொபைல் போனை பார்த்துருவோம். கொஞ்ச நேரத்துக்கு மொபைல் போன் ஆஃப் பண்ணி வைங்களேன். உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், தாமு சார் பேசுற வார்த்தைகளை நேரடியா கேளுங்களேன். ஆனா நீங்க கேட்க மாட்டீங்க. நீங்க மட்டும் மொபைல் போன் ஆஃப் பண்ண மாட்டீங்க. ஆனா உங்க பசங்க மட்டும் மொபைல் போன் எடுத்தா கத்துவீங்க டீச்சர் கிட்ட வந்து. நான் சொல்றது கரெக்டுன்னா கை தட்டிருப்பீங்க எல்லாரும். பாத்தீங்களா, நீங்களே தட்டுறீங்க. நீங்க நம்ப மாட்டீங்க பெற்றோர்களே. ஒரு சிறப்பு விருந்தினர் எத்தனை மணிக்கு வரணும் ஒரு நிகழ்ச்சிக்கு, இதோ கரெக்டா வந்தேன், என்னை பத்தி அனௌன்ஸ் பண்ண உடனே வந்தேன் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு. நான் காலையிலேயே வந்துட்டேன். ஏன் வந்தேன்? எங்க டாக்டர் கலாம் சொல்லியிருக்கார், எங்கள் மகா குரு, எந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் நீ மாணவர்களுக்கு உற்சாகப்படுத்தினாலும், ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பேசினாலும், அதற்கு முன்னாள் ஆசிரியர்களை சந்தித்து பெற்றோர்களுடைய மனநிலையையும் மாணவர்களின் மனநிலையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். இதை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. தேவையில்லாம எதுக்கு ஓடுது? இது ஆஃப் பண்ண சம்மந்தமே இல்லையே பாவம். அது கொஞ்சம் ஓய்வு கொடு. இப்போதான் தேடுறான் நண்பன். கைத்தட்டுங்க அந்த நண்பனுக்கு. அவருடைய மனநிலையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். இன்னைக்கு காலையில டீச்சரை பார்த்தேன். மாணவர்கள் எப்படி இருக்காங்க, பெற்றோர்கள் எல்லாம் எப்படி உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்கன்னு நான் கேட்டேன். எத்தனையோ ஸ்கூலுக்கு போயிருக்கேன், ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்கள். 2011ஆம் ஆண்டு ஆரம்பித்த இந்த பயணம், கல்வி பயணம், இதுவரை 35 லட்சம் மாணவர்களை சந்தித்த பெருமையை டாக்டர் கலாம் எனக்கு வழங்கியிருக்கிறார். 3 லட்சம் பெற்றோர்களை சந்திருக்கின்றேன், ஆசிரியர்களை சந்திச்சிருக்கிறேன். இன்னைக்கு காலையில பெற்றோர்களை பத்தி கேட்கும்போது, மற்ற ஸ்கூலுக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன், ஒரே புலம்பி தள்ளுவாங்க. சார் எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது சார், ராத்திரி 9 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க சார், குழந்தைகளுக்கு ஏகப்பட்ட சாப்பாடை கொடுத்துட்றாங்க சார், குட்டி குழந்தைங்க எப்படி சார் சாப்பிடும், மிச்சம் வச்சாலும் கத்துறாங்க சார், ஒரு ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க சார், டியூஷனுக்கு அனுப்பிச்சிடுறாங்க சார், குழந்தைங்க லேட்டாக வருது சார், குழந்தைங்களை அடிக்கக்கூடாதுங்கிறாங்க சார், ஆனால் அவங்க மட்டும் குழந்தைங்களை போட்டு அடிச்சிடுறாங்க சார், எப்போ பார்த்தாலும் மொபைல் ஃபோனை கையில் கொடுத்துட்றாங்க சார். இப்படியெல்லாம் கம்ப்ளைண்ட்டாக வரும். ஆனால் என் லைஃப்பில் முதல் தடவை பெற்றோர்களை விட்டு கொடுக்காத ஆசிரியரை தான் என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த ஸ்கூல். கை தட்டுங்க அதுக்காக. கவினா ஆசிரியர் அத்தனை பேருக்கும் பலமா தட்டுங்க. ஆனா நான் விடல. அப்பவும் திருப்பி திருப்பி கேட்கிறேன், இல்லையே பிரச்சனை இருக்குமே. இல்லை சார், அது இருந்தா கூட அதையெல்லாம் கேட்டு அதை ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு அந்த பெற்றோர்கள் மனதை நிறைவு செய்வது தான் சார் ஒரு ஆசிரியர் பணின்னு சொன்னாங்க பாருங்க ஒரு டீச்சரு. அந்த டீச்சரை நான் மேடைக்கு கூப்பிடுவேன். அப்புறமா நல்லா தட்டுங்க அவங்களுக்கெல்லாம். என் அருமைக்குரிய பெற்றோர்களே, நீங்க யார் தெரியுமா? நீங்கள் இந்த மேடைக்கு முன்னாடி அமர்ந்திருக்கிற பெற்றோர் நீங்கள் யார் தெரியுமா? முன்னாள் மாணவர்கள். கைத்தட்டிக்கிங்க. உங்களுக்கு எத்தனை ஆசிரியர்கள் நீங்க சந்திச்சிருப்பீங்க, முன்னாள் மாணவர்கள். அப்ப உங்க குழந்தைங்க யாரு? இந்நாள் மாணவர்கள். தட்டுங்க கைய. இது வரைக்கும் நீங்க 250 தடவை தட்டிட்டீங்க. அப்ப ஆசிரியர்கள் யாரு? வாழ்நாள் பூரா படித்துக் கொண்டிருக்கின்ற வாழ்நாள் மாணவர்கள் தான் ஆசிரியர்கள். தட்டலாமே அழகா. இன்னைக்கு 7ஆம் வகுப்பு வரைக்கும் பசங்க வந்துட்டாங்க. உங்க பசங்க ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல ஆரம்பிச்சு 7ஆம் வகுப்பு வரைக்கும் வந்துட்டாங்க. இந்த மாணவ செல்வங்கள் 10ஆம் வகுப்பு வருவதற்கு 2029 ஆயிடும். இன்னும் 3 வருஷம். இந்த 2030 எத்தனை மாணவர்கள் இங்கே ஐசிஎஸ்சி சிலபஸ்ல படிக்கிறார்களோ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நான் ஆசிரியரை சந்தித்து விட்ட பிறகு நான் பேசுகிறேன்.
உங்கள் குழந்தைகளை சரியான இடத்தில் ஒப்படைத்திருக்கிறீர்கள். நம்பிக்கையோடு இருங்கள். இந்த குழந்தைகள் நாளைக்கு சிறந்த அறிவாளியாக வருவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம்பிக்கை இருந்தால் கை தட்டுங்க எல்லாரும். இதுவரைக்கும் 305 தடவை தட்டிட்டீங்க. என்ன அழகு குழந்தைங்க, என்ன ஆங்கில புலமை. ஒரு குட்டியை பார்த்து கேட்குறேன், மொபைல் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டமா, கை வலிக்குமா உங்க கை, அப்புறம் வீடியோ தருவாங்க போட்டு கேளுங்கம்மா. அந்த குழந்தைய கேட்குறேன், செல்லோன்னு என்ன படிக்கிற? அங்கிள் ஐ எம் ஸ்டடிங் 3rd ஸ்டாண்டர்ட் அங்கிள். அழகா இங்கிலீஷில். உங்கள் டீச்சர் பேர் என்ன? டீச்சர் பேர் சொல்லுது. டீச்சரை பிடிக்குமான்னு கேட்டேன். எங்கள் அம்மாவை பிடிக்கும், எங்கள் அப்பாவை பிடிக்கும், அதை விட 10 மடங்கு என் டீச்சரை பிடிக்கும்னு சொல்லிச்சு பாருங்க. அது என்ன அழகு. முதல்லயே அம்மா அப்பா பிடிக்கும்னு சொல்லிட்டு 10 மடங்கு டீச்சர் கொடுக்கணும். அந்த டீச்சர் எவ்வளவு பேர் அன்பை கொடுத்துருப்பார். அதனால கலாம் சொல்றார், ஊரார் பிள்ளைகளை அன்பை ஊட்டி வளர்க்கின்ற இன்னொரு தாய் தான் வகுப்பறை தாய், ஆசிரியர் பெருமக்கள், தந்தையர்கள். நல்லா தட்டலாம் எல்லாரும். இன்னொரு விஷயம் தெரியுமா? மழை துளி இல்லை, வேகமான காற்று இல்லை, ஜம்முன்னு உட்காந்து ரசிக்கிறீங்க. போன வாரம் ஒரு ஆனுவல் டேக்கு போனேன். இதே மாதிரி தான் பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணாங்க. மழை வந்துடுச்சு, காற்று, வேகமான காற்று, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் நிகழ்ச்சி முடிஞ்சது நல்லபடியாக. அந்த எந்த விதமான இடர்பாடுகள் எந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னா அது நம்முடைய கரஸ்பாண்டனுடைய குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த பிரார்த்தனை, ஆசிரியருடைய பிரார்த்தனை. கைத்தட்டுங்க எல்லாரும். உங்களுடைய பிரார்த்தனை. என் அருமைக்குரிய முன்னாள் மாணவராகிய பெற்றோர்களே, நான் படிக்கும்போது மோசமான மாணவன். ஆனால் உங்கள் குழந்தைங்க அன்றைக்கி 3rd ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் காலையில் மீட் பண்ணுற 4th ஸ்டாண்டர்ட் அவ்வளோ மரியாதை, நின்று பேசிட்டு போகுது. நீங்கள் ஓட்டேரி நரி தானே கேட்குது செல்லமாக குழந்தை. அதுக்கு என் பேர் தெரியாது இன்றைக்கி தலைமுறைக்கு. ஓட்டேரி நரின்னா தெரியும், அடிக்கடி போட்டுறான் டிவியில். அழகாக பேசுது. எதிர்க்க ஒரு டீச்சர் போகிறாங்க, மேம் வணக்கம் மேம், குட் மார்னிங் மேம், என்னை விட்டுடுச்சு. ஆனால் நான் எப்படிப்பட்ட மாணவன் தெரியுமா? அதுரும் ஸ்கூலு எங்கள் டீச்சர் போய்கிட்டே இருப்பாங்க, பின்னாடியே போய் ஜடையை பிடிச்சி இழுத்துருவேன். அந்த ஜடை வேற கையோடு வந்துடும். எனக்கு தெரியாது அது ஜவுரி முடின்னு. வீட்டில் கொண்டு போய் எங்கள் அம்மாட்ட கொடுப்பேன். சரியான உதவிடும். ஒரு டீச்சரை போய் இப்படி அசிங்கப்படுத்திருக்கிற, அவமானப்படுத்திருக்கிற அப்படின்னு கபோர்டை திறந்தால் நிறைய ஜவுரி முடி இருக்கும். ஸ்கூலில் வந்து மன்னிப்பு கேட்பாங்க எங்கள் அம்மா. சாரி மேடம், என் குழந்தை தெரியாமல், அவனை பற்றி எனக்கு தெரியாதா, விடுங்க தாமோ அம்மா, அவன் எங்கள் குழந்தை அப்படி தான் இருப்பான்னு சொல்லி என்னை மன்னித்தார்கள் அந்த டீச்சர்கள் எல்லாம். கிளாஸ் ரூமில் பின்னாடி உட்காந்துருப்பேம்மா, பின்னாடி உட்காந்துக்கிட்டு மாடு மாதிரியே கத்துவேன். மாடுனா ஒரிஜினல் மாடே கத்த, நான் தான், வேற யாரும் இல்லை. ஒரிஜினல் மாடு கத்தும். ஆனால் என் டீச்சருக்கு தெரியாது நான் தான் கத்தினேன்னு. ஐயோ மாடெல்லாம் வருதேன்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்ப்பாங்க. ஆனால் என் கூட இருந்தான் பாரு, என் ஃப்ரெண்ட்ஸுங்க 4 பேர், அவனுக்கு நல்லா தெரியும் நான் தான் கத்தினேன்னு. காட்டி கொடுக்க மாட்டான். ஏன் சொல்லுங்க? ஏன் ஏன் காட்டி கொடுக்க மாட்டான்? ஃப்ரெண்ட்ஷிப்பை இந்த அம்மா வந்து பார்த்தாங்க ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு. என்னை காட்டி கொடுத்தா நான் அடிச்சிருவேன்னு தெரியும். மோசமான மாட ரவுடி பையன். மறுநாள் ஸ்கூலுக்கு வருவேன், விதவிதமான நாய்கள்லாம் கத்த, வேற யாரும் இல்லை, நான் தான். அப்படி இல்லை, அலறுவாங்க, ஸ்கூலே அலறும். இப்படியே போச்சு. ஒவ்வொரு நாளும் ஒரு மிருகத்தை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த டீச்சருக்கு தெரியாது. அப்படியே 3rd ஸ்டாண்டர்ட் போயிட்டேன் மக்களே. 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 4th போயிட்டேன். 4th B செக்ஷன். நீங்கள் நம்ப மாட்டீங்க பெற்றோர்களே, 3rd ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாமில் 5 சப்ஜெக்டில் 4 சப்ஜெக்டில் சென்டம் எடுத்து, ஒரே ஒரு சப்ஜெக்டில் 98 மார்க் எடுத்து நான் 4th போனாலும் நினச்சி கை தட்டிடாதீங்க. 3 சப்ஜெக்டில் ஃபெயிலுன்னு சொல்ல வரேன். ஆல் பாஸ். இது படிக்குதோ படிக்கலையோ தரதலையோ கேப் மாறியோ என்னை தூக்கி 4th B போட்டாங்க. அந்த 4th B எப்படிப்பட்ட மாணவர்கள் தெரியுமா? கை தட்டினாதான் சொல்லுவேன். அந்த 4th B எப்படிப்பட்ட மாணவர்கள் தெரியுமா? பேனா திருடுறவன், பென்சில் திருடுறவன், டீச்சருக்கு பேர் வைக்கிறவன், டீச்சரை பற்றி தப்பு தப்பா பெற்றோர்கிட்ட சொல்றவன், இவனுங்க எல்லாம் அந்த 4th B இருப்பாங்க. அதில் நான் தான் லீடர். அந்த ஸ்கூல் உருப்படுமா அந்த கிளாஸ்? திடீர்னு பிரின்சிபால் கூப்பிட்டாரு உன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. ஏப்பா யாருப்பா இங்க 4th B தாமோதரன்? யாரும் காட்டி கொடுக்கல. காட்டி கொடுப்பாங்க, காட்டி கொடுத்தா அடிச்சிடுவேன். அதுலயும் ஒரு பையன் என்ன பண்ண தெரியுமா? சார் போட்டு கொடுத்துட்டான். HM ரூமுக்குள்ள போறேன். ஒரு ஹெட் மாஸ்டர் எவ்வளவு பெரிய மீசை வச்சிருக்கலாம், ஒரு பாரதியார் மாதிரி இருக்கும். ஆனா சந்திரகட்டம் வீரப்பா மாதிரியே இருப்பாரு, இவ்வளவு பெரிய மீசை. ஸ்கூலே அலரும். என்ன
பின்னாடி உட்காந்துட்டு மாடை கூப்பிடுறியான், நாயை கூப்பிடுறியான், ஆட்டை கூப்பிடுறியான். இதான் வேலையா? இதுக்கு தான் ஸ்கூலுக்கு வரியா? இதுக்கு தான் உங்க அம்மா ஃபீஸ் கட்டுறாங்களா? ஒழுக்கம் இருக்கா உனக்கு? ஏன் அப்படிலாம் பண்ற? மற்ற மாணவர்களை துன்புறுத்துறியே. சார் இல்லை சார், நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் சார், யாரோ பொய் சொல்லிட்டாங்க சார்னு ஒரு உலகவனக்காக நடிப்பை காட்டினேன். அன்னைக்கு ஆரம்பித்த நடிப்பு தான் ஓட்டேரி நரி வரைக்கும் எனக்கு உதவுச்சு. நான் நம்புவீங்களா நீங்கள்? டீச்சர் இல்லை சார், நான் அப்படிலாம் பண்ணல சார். ஏப்பா அந்த நோட் புக் எடுத்து அவங்ககிட்ட காட்டு. என்னமோ நோட் புக்கை காட்டுறாங்களேன்னு பார்த்தா முதல் நாள் மாடு மாதிரி கத்தனேன், 2வது நாள் நாய், 3வது நாள் சொறி நாய், 4வது நாள் நாட்டு நாய், குதிரை, கழுதை, டெய்லி கத்தந்தெல்லாம் அந்த நோட் புக்கில் எழுதி டெய்லி ரிப்போர்ட் போகுது எச்எம்க்கு. எங்கள் டீச்சர், அதே டீச்சர் ராதாபாய் டீச்சர் டெய்லி எழுதி எழுதி அனுப்புகிறாங்க. அப்போ தான் யோசிக்கிறேன், ஏன் என் டீச்சர் என்னை தண்டிக்கலை, என்னையே அடிக்கலை, என்னையே அவமானப்படுத்தலை? பெற்றோரில் கூட்டிட்டு வாங்க, இந்த பையனுக்கு டிசி கொடுத்து அனுப்புங்க, ஒழுக்கம் இல்லாத மாணவன் ஏன் சொல்லலைன்னு அந்த சின்ன குழந்தையா நான் யோசித்தேன். அப்போ எச்எம் என்ன சொன்னார் தெரியுமா? நாளைக்கு என்ன நாள் தெரியுமாடா? சார் நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே சார். எஸ், 2000 பேர் வராங்க, கூட்டம் கூட்டமான மக்கள், முன்னாள் சிறப்பு விருந்தினர்கள்லாம் வராங்க, மாணவர்கள் வராங்க, பெற்றோர்கள். அப்போ ஒரு மாணவனுக்கு 15 நிமிஷம் சண்டை போட்டு மைக்கு வாங்கியிருக்காங்க ஒரு டீச்சர். அந்த மாணவன் யார் தெரியுமா? கிளாஸ் ரூம்ல பின்னாடி உட்கார்ந்துட்டு மிருகங்கள் மாதிரிலாம் கத்துவானா, பறவைகள் மாதிரிலாம் பண்ணுவானா. அவனுக்குள்ள ஒரு கலை ஒளிஞ்சிருக்கு சார். அந்த கலையை நாளைக்கு அரங்கேற்றம் பண்ணி அவனை ஸ்கூலுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் சார். அந்த மாணவன் நீதாண்டான்னு சொல்லும் போது தான் என் ஆசிரியர் மேல ஒரு தாய் உள்ள இருக்கிறாங்கிறத உணர்ந்த நண்பர்களே. நல்லா தட்டலாமே. அவங்க இறந்து 2 வருஷம் ஆகுது என் டீச்சர். மறுநாள் மேடை ஏறுறேன், இதே மாதிரி மேடை 1973, நீங்க பிறந்தீங்களான்னு கூட தெரியாது. மார்ச் 1ஆம் தேதி 11 மணிக்கு மேடை ஏறுறேன், இதே மாதிரி ஒரு மைக்கு. அந்த தம்பி மாதிரி அன்னைக்கு ஒரு அண்ணா உட்காந்துருந்தார். கிட்ட போய் ஹலோ ஹலோ அப்படி கேட்குது. முதல் அனுபவம். காக்காவை கூப்பிட்டா காக்காலாம் வந்துருச்சு, மாடெல்லாம் ஓடுது, நாய் ஓடுது. எனக்கே புது அனுபவம். எல்லாம் சிரிக்கிறாங்க. நிகழ்ச்சி முடிஞ்சதும் எல்லாரும் எழுந்து நின்று கை தட்டினாங்க. அன்னைக்கு தெரியாதது உயர்ந்த மரியாதை, ஸ்டாண்டப் ஓவேஷன். அதுக்கப்புறம் தான் தெரியும். என் டீச்சரை தேடுறேன். என் டீச்சர் மேடை ஏறி எனக்கு 15 ரூபாய் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ், த ஃபர்ஸ்ட் கிஃப்ட் வாஸ் கிவன் பை மை ஓன் டீச்சர் ராதாபாய். இன்னைக்கு நான் மைக்கை பிடிச்சேன்னா அரை மணி நேரத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் ஜிஎஸ்டி கட்டி. ஆனால் நான் இப்போ நான் போகிறதே இல்லை என் பெற்றோர்களே. ஏன்னா என்னைக்கு டாக்டர் கலாம் என்னிடத்திலே 2015ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு நீ 50 லட்சம் மாணவர்களை சந்திக்க வேண்டும் என்று ஆணையிட்டாரோ, அன்னிலிருந்து நான் எதுக்குமே போகிறதில்லை. சினிமாவுக்கும் கமா போட்டுட்டு இன்னைக்கு ஸ்கூலு, காலேஜ், மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர், இதுதான் என்னுடைய கல்வி பயணம். அருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அடுத்த தலைமுறையை உருவாக்குறோங்கிற பெருமை. அதனால் நண்பர்களே, உங்கள் குழந்தைகளை தயவு செய்து ஆசிரியரிடமிருந்து பிரித்து விடாதீர்கள். ஒரு எல்கேஜிலிருந்து ப்ரீகேஜிலிருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை தெரியுமா? கலாம் சொல்றார், தங்கத்திலிருந்து, தங்க சுரங்கத்திலிருந்து எடுத்த மண் கலந்த தங்கம் தான் அந்த எல்கேஜிலிருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றார். மண் கலந்த தங்கத்திலிருந்து அந்த மண்ணை பக்குவமாக பிரித்தெடுத்து அந்த தங்கத்தை எடுத்து அந்த மண்களை எல்லாம், ஏன்னா மண்ணோட தங்கம் போயிடக்கூடாது, ரொம்ப நுட்பமாக பிரிக்கணும். அந்த தங்கத்தை எடுத்து 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை ஒப்படைப்பாங்க. அந்த ஆசிரியர்கள் தங்களுடைய தொழில்நுட்ப கலை கல்வியில் படித்த அந்த கல்லூரி பிஎட் படித்த அந்த ஆசிரியர்கள் அதில் இருக்கிற மிச்சம் இருக்கிற மண்ணெல்லாம் எடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஆசு என்று பெயர். ஆசு இரியர்னா தேவையற்றதையெல்லாம் எடுப்பாங்க. ஒரு மாணவனுக்கு என்ன தேவை இல்லையோ அதெல்லாம் மெதுவாக எடுத்து 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 சொக்க தங்கமாக மாற்றுவாங்க. இதுக்கு 14 வருஷம் ஆகுது. கைத்தட்டுங்களே, 14 வருஷமாவது ஒரு குழந்தையை சொக்க தங்கமாக மாற்றுவது. அதுக்கப்புறம் காலேஜ், கல்லூரி, சட்டக்கல்லூரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, விவசாய கல்லூரி. இந்த சொக்க தங்கத்தை ஒப்படைச்சு ஆபரண தங்கமா மாத்துவாங்க. அந்த ஆபரண தங்கம் தான் விலை போகும், பணம் சம்பாதிக்கும். அப்பதான் ஏர்னிங் ஸ்டார்ட் ஆகும். EARNING ஏர்னிங் ஸ்டார்ட் ஆகும். உங்க குழந்தைங்க சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த ஏர்னிங்க்கு முன்னாடி எல் போட்டிங்கன்னா லேர்னிங் ஆயிடும். அப்ப லேர்னிங் 14 வருஷம், அதுக்கப்புறம் டிகிரி ஒரு 3 வருஷம், அப்புறம் போஸ்ட் டிகிரி 3 வருஷம். இத்தனை வருடங்கள் ஆசிரியர்கள் உங்க குழந்தைங்களை சுமக்குறாங்கம்மா. கை தட்டுங்கம்மா ஆசிரியர் வம்சத்துக்கு எல்லாரும். நல்லா தட்டுங்கம்மா அந்த ஆனுவல் டேல.
ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி குழந்தைங்கள்லாம் மேடையில் கவுன் போட்டு கிராஜுவேஷன் நடந்தது. பார்த்தவங்க எல்லாம் கை தட்டுங்க எல்லாரும். அந்த காட்சியை பார்த்தவங்க எல்லாம் கண்கொள்ளா காட்சியை. அது கிராஜுவேஷன் கிடையாது, ஆனா கிராஜுவேஷன் மாதிரி. ஏன் இதை பண்றாங்க? இந்த சின்ன வயசுல இந்த குழந்தைங்களுக்கு கவுன் ஏன் போட்டான்னு கூட தெரியாது. ஆனா இந்த போட்டோகிராஃபு, இந்த வீடியோ ஒரு நாள் 15 வருடம் கழித்து இந்த குழந்தைகள் காலேஜுக்கு போய் 3 வருஷம் கழித்து இந்த இளங்கலை பட்டம் அந்த பல்கலைக்கழகத்தில் வாங்கும்போது இதே மாதிரி கவுனு கொடுப்பாங்க. அது போட்டுக்கிட்டு பழைய ஃபோட்டோ பார்க்கும்போது இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்த என் அப்பா அம்மா எவ்வளோ கிரேட்டு, என் டீச்சர் எவ்வளோ கிரேட்டுன்னு அன்றைக்கி உங்களுக்கு நன்றி சொல்கிற நாள் வரும் ஒரு நாள். இது நடக்கும்னா கை தட்டுங்க, இல்லைன்னா தட்டாதீங்க. இது வரைக்கும் 1005 தடவை கை தட்டிட்டீங்க. இனி உங்களுக்கு முட்டி வலி வராது, சுகர் ப்ராப்ளம் வராது, நாத்தனார் தொல்லை, ஓரவதி தொல்லை, ஊதுவதி தொல்லை எதுவுமே வராது. என் நண்பர்களே, அந்த என்னுடைய ஆனுவல் டே முடிஞ்ச உடனே 9ஆம் கிளாஸ் போயிட்டேன். நடுவில் 9 வருஷம் கேப். பெரிய பையன் ஆயிட்டேன். அதே டீச்சர் போறாங்க, ராதாபாய், வயசாயிடுச்சு, முடியெல்லாம் நிறைச்சிருச்சு. என் ஸ்கூல் வழியா போறாங்க, என்ன பார்த்துட்டாங்க. டேய், நீ தாமோதரன் தானே? டீச்சர், நீங்க இந்த பக்கம் வரீங்க? அந்த மரியாதை அப்படியே எழுந்து நிற்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும், கிளாஸ்ல உட்காராம இங்க என்ன வெளியில என்ன பண்றேன்? இல்லை டீச்சர். மேலே எதுக்கு பார்த்துட்டு நிற்கிறேன்? எதுக்கு மேலே பார்க்குற? பட்டம் ஏதாவது வருதானா? இல்லை டீச்சர். ஹெலிகாப்டர் வருதான்னு பார்க்குறேன் டீச்சர். ஏன்டா? டீச்சர், அடுத்த வாரம் 40 ஸ்கூல் கலந்துக்கிற போட்டி நடக்குதான், அதில் பிரின்சிபால் என்னை கலந்துக்க சொன்னார். நான் உங்களுக்கு தான் தெரியும் இல்லை, நான் காதால் எது கேட்டாலும் அப்படியே பண்ணிடுவேன்னு. அதனால் ஹெலிகாப்டர் மாதிரி பண்ணேன்னா பரிசு அடிக்கலாம், ஏன்னா 2 நிமிஷம் தான் டைம் கொடுப்பாங்களாம் டீச்சர் அப்படின்னு சொன்னதும் அவர் என்னடா சொன்னார்? இல்லை, நீ ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கிட்டினா நீ எது கேட்டாலும் நான் தரேன்னு சொன்னார் டீச்சர். நீ என்னடா கேட்ட? இந்த மீசை எடுத்துருவீங்களான்னு கேட்டேன் டீச்சர். அவர் என்னடா சொன்னார்? இன்னைக்கே மீசை எடுத்துட்டு வந்துட்டாரு டீச்சர். ஏன்டா? இன்னும் காம்படிஷனே நடக்கலையே. நானும் கேட்டேன் டீச்சர். அதுக்கு அவர் சொன்னாரு, எப்போ உன் தலைமை ஆசிரியர் உனக்கு பரிசை முதல்ல கொடுத்துட்டாருன்னு உனக்கு அப்போதான் உனக்குள்ள ஒரு கனவு உண்டாகும், அந்த வெற்றி அடைந்தே தீர்வென்ற கனவு உண்டாகும்னு என்ன சொன்னாரு. டீச்சருக்கு குஷி ஆயிட்டாங்க. அட வாடா, இங்க வராதரா ஹெலிகாப்டர், வாடா எங்க அண்ணன் வீட்டு கூட்டு போறேன்னு மீனம்பாக்கம் பக்கத்துல அண்ணன் வீட்டு கூட்டு போயிட்டாங்க. மொட்டை மாடியில் நிக்க வச்சுட்டாங்க. அங்க பார், அதான் டீச்சருடைய குணம். ஒரு மாணவனுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தா அதை உடனே நிறைவேற்றுற குணம் தான் ஆசிரியர் குணம். அங்க பார் ஹெலிகாப்டர், 2 பைலட் வருவாங்க. ஸ்டெப் 1, மேத்ஸ் டீச்சர் இல்லையா, ஸ்டெப் 1 ஹெலிகாப்டருக்குள்ள 2 பைலட் ஏறுவாங்க. ஸ்டெப் 2 ப்ரொப்பல்லர் சுத்தும். ஸ்டெப் 3 மேலே போகும்போது கண்ணை முடிக்கும். ஏன் டீச்சர் கண்ணை மூடணும்? கண்ணை மூடினா தாண்டா லிசனிங் நடக்கும். லிசனிங் தாண்டா லேர்னிங்னு சொல்லி கொடுத்த தெய்வம் தான் என்னுடைய ஆசிரியர் ராதாபாய். தட்டுங்களே நல்லா. அதே மாதிரி 2 பைலட் உள்ள வராங்க. அப்படியே மேலே போகுது. எங்கள் அம்மா வந்திருக்கேன். எங்கள் அம்மா கையெடுத்து என் தலைமையில வச்சு பிளஸ் பண்ணுறாங்க. என் டீச்சர் என் தலைமையில வச்சு பிளஸ் பண்ணுறாங்க. எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் பையனை பற்றி உங்களை விட எனக்கு தான் தெரியும். பாருங்க, காதால கேட்பான், உள்ள ரெக்கார்ட் பண்ணுவான், மேடையில் அப்படியே பண்ணி மொத்த பேரையும் அசத்துவான் பாருங்க அப்படிங்கிறாங்க. அவ்வளோ நம்பிக்கை என் டீச்சருக்கு. அதே மாதிரி 2 பைலட் உள்ள வராங்க. அந்த ஹெலிகாப்டர் அப்படியே மேலே போகுது. கண்ணை மூடுறேன். கண்ணை மூடி அந்த ஒலி அப்படியே ரெக்கார்ட் பண்ணுறேன். நல்லதான் தட்டுங்களேன். எத்தனை பேருக்கு ஆச்சரியமா இருக்குது? கை தூக்குங்க எல்லாருக்கும். நீங்க கை தண்டது எனக்கு இல்லம்மா, இந்த உடலுக்கு தட்டினீங்க. நல்லா தட்டுங்களேன். இந்த உடல் தான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு கொடுக்குது. அதனால தான் சொல்றேன், இன்னைக்கு எங்க அம்மா அங்க உட்கார்ந்ததானா எவ்வளவு பெருமைப்படுவாங்க, என் மகன் மேடையில் நிற்கிறான் என்று. நீங்க நம்ப மாட்டீங்க, என் தாத்தா பாட்டி அங்க இருந்தா சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஏன் தெரியுமா? இந்த ஆனுவல் டேல சொல்றேன். நான் கூட ஆனுவல் டேல ஒரு நாள் சின்ன வயசுல 2வது படிக்கும் போது டான்ஸ் பண்ணேன். டான்ஸ் பண்ணும்போது முடிஞ்சிருச்சு டான்ஸ். மறுநாள் எங்க ஸ்கூல் எச்எம், என்னை பயிற்சி வைத்த ஆசிரியர்கள் எல்லாம் வந்தாங்க. காலிங் பெல் அடிச்சாங்க. எங்க பாட்டி தான் வந்தாங்க. என்ன நீங்கெல்லாம் வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? இல்லை, ஐயாவை பார்க்கணும், எங்க தாத்தாவை. அவர் கொஞ்சம் பெரிய ஆளு. என்ன விஷயம்? உள்ள வாங்க. காஃபி ஸ்வீட் எல்லாம் கொடுத்துட்டு, ஏன்
பாராட்டுறதுக்கு வந்தீங்களா? இல்லை, நேற்று டான்ஸில் உங்கள் பையனை உங்கள் பேரனை பின்னாடி நிற்க வச்சிட்டோம், அதனால தாத்தா ரொம்ப கோவப்பட்டார், எங்களெல்லாம் திட்டாரு ஸ்கூலுக்கு வந்து, என் பேரனை எப்படி நீங்கள் பின்னாடி நிற்க வைக்கலான்னு. அப்படியா சொன்னார்? கொஞ்சம் இருங்கன்னு தூங்கிட்டு இருந்த தாத்தாவை அப்படி கூட்டிகிட்டு வந்தார். கூட்டிகிட்டு வந்து, ஏன் வாயா பையன் தான் கூட்டுவாங்க செல்லம்மா. ஆசிரியர்களுக்கு தெரியாத மாணவர்களை பற்றி, எந்த மாணவன் பின்னாடி நிற்க வைக்கிறாங்கன்னா அவன் திறமையானவனாக இருப்பான், அவன் பார்ப்பான், அவன் மேனேஜ் பண்ணுவான் அந்த டான்ஸை, வார்த்தையால் சொல்லுவான், ரைட்டு போ லெஃப்ட் போன்னு. இதெல்லாம் உனக்கு தெரியுமா? நான் பார்த்தேன். ஒன்று தெரிஞ்சுக்கியா, இன்னைக்கு தான் நம்ம பையன் பின்னாடி நிற்கிறான், நாளைக்கு முன்னாடி உட்கார வைக்க வேண்டிய சிறப்பு விருந்தினராக வந்து உட்காரமாயா என் பேரண்ட்ஸ் சொன்னாங்க, என் பாட்டி. அது இன்னைக்கு நடக்குதுன்னா கை தட்டுங்க, இல்லைன்னா தட்டாதீங்க மக்களே. அதான் விஷன். உற்சாகப்படுத்தணும். என் அருமைக்குரிய பெற்றோர்களே, இந்த குழந்தைகள் எப்படி படிக்குதுங்கிறத நான் காலையில் பார்த்துட்டேன். தயவு செய்து பார்த்தீங்கல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, கலைத்திறமையில் அழகாக வடிவமைத்திருக்கிறார்கள் ஆசிரியர்கள். இந்த டான்ஸ் கத்து கொடுத்தது பிரபுதேவா என் நண்பன் கிடையாது, லாரன்ஸ் மாஸ்டர் கிடையாது, கலா மாஸ்டர் கிடையாது, சோபி மாஸ்டர் கிடையாது. இந்த குழந்தைகளுக்கு நடனம் கற்றுக் கொடுத்தது உங்களுடைய ஆசிரியர்கள் அம்மா. என்ன அழகா தயார் பண்ணியிருக்காங்க பாருங்கம்மா. எல்லா கிரெடிட்ஸ் கொடுங்கம்மா அவங்களுக்கு. அது என்ன அழகா ஆடுது, தத்துணூண்டு இருக்குது, யூகேஜி எல்கேஜி. அது அப்படி ஆனா அது அப்படி தட்டுது, இது அப்படி ஆனா அப்படி தட்டுது, இது சுத்தினா அது சுத்துது. அப்போ ஞாபக சக்தி இருக்குல்ல. டான்ஸில் ஞாபக சக்தி இருக்கிற குழந்தைங்க படிக்காதாம்மா? நிச்சயம் படிக்கும்மா. ஒரு குழந்தை கல்வியில் முன்னேறணும்னா நல்ல டிராயிங் கற்றுக் கொடுங்க, மேத்தமெட்டிக்ஸை வர வைங்க, வாசிக்க கற்றுக் கொடுங்க, ரீடிங் எழுத கற்றுக் கொடுங்க. ரீடிங், ரைட்டிங், டிராயிங், அதுக்கப்புறம் என்னது என்னம்மா? ரீடிங், ரைட்டிங், டிராயிங், அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்? என்னம்மா? மேத்தமெட்டிக்ஸ், அரித்மெட்டிக். இது 4த்தையும் நீங்கள் கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னா அந்த குழந்தை கல்வியில் பெரிய சாம்பியன் ஆகிடும்மா. இது நம்புறதா இருந்தால் கை தட்டுங்க, இல்லைன்னா தட்டாதீங்க தயவுசெய்து. என் அருமைக்குரிய பெற்றோர்களே, அதே மாதிரி டிரைவர் அண்ணெல்லாம் இங்கே இருந்தாங்க, கவினா வேன் பஸ் டிரைவர்ஸ், கை தட்டுங்க அவங்களுக்கெல்லாம். அவங்களுக்கெல்லாம் கூட குழந்தைங்க மேலே அவ்வளவு அக்கறை. என்ன அக்கறைன்னா, சார் இன்னைக்கு எங்கள் பெற்றோர்லாம் வராங்க சார், குழந்தைங்களை அடிக்க வேணான்னு சொல்லுங்க சார். எப்படிமா மனசு வருது? இந்த குழந்தைங்களை, என் பெற்றோர்களை நான் என்ன படிச்சேன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா ஓட்டேரி நரினா தெரியும், இவன் மிமிக்கிரியில பெரிய ஆளுன்னு தெரியும், சாம்பியன். அப்போ என்ன கலை தான் இங்க கொண்டு வந்து சிறப்பு விருந்தினரா நிக்க வச்சிருக்குது, கல்வி கிடையாது. அதனாலதான் சொல்றோம், சரஸ்வதிக்கு 2 ரோல். கல்வி கடவுள் சரஸ்வதிக்கு 2 ரோல். ஒன்னு கல்விக்கு அதிபதி ஆசிரியர், அவ வகுப்பறையில தான் இருப்பா 365 நாள். ஒரே ஒரு நாள் தான் வெளியில வருவா, அதுதான் ஆனுவல் டே. கலைவாணியா வெளியே வருவா. அந்த கலைவாணியை தான் இன்னைக்கு நீங்க மேடையில பார்த்தீங்க. பாடம் சொல்லி கொடுக்குற அதே ஆசிரியர் ஒரு நாள் கலைவாணியா வெளியே வராங்க. கைத்தட்டுங்களே நல்லா. 2 வித்தையும் கற்றுக் கொடுக்குறாங்க அந்த வித்யாலட்சுமிங்க. இந்த குழந்தைங்களை போட்டு அடிக்கிறீங்களே, ஏன் அடிக்கிறீங்க? அந்த குழந்தைங்க என்ன பண்ணும்? ஆசிரியர்கள் அடிக்கிறாங்களா அவங்க குழந்தைங்களை? அடிக்க முடியாது, சட்டம், பயம். அடிக்கிற உரிமை இருந்தா கூட அடிக்க மாட்டாங்க. ஆனா அவங்க குழந்தைங்க தான். உங்க குழந்தைங்கள பெற்றோர்களே, சகோதர சகோதரிகள், உங்க அண்ணன் உங்க குழந்தைய ரோட்ல கூட்டிட்டு போனா இது யாருடைய குழந்தைன்னு கேட்டா என் தங்கச்சி குழந்தைன்னு தான் சொல்லுவார், இல்லை எங்க அக்கா குழந்தை. அதே உங்க வீட்டுக்காரோடைய அண்ணன் கூட்டிட்டு போனாருன்னா இது யாருடைய குழந்தைன்னா என் தம்பி குழந்தைன்னு சொல்லுவார், இல்லைன்னா எங்க அண்ணன் குழந்தைன்னு சொல்லுவாங்க. உங்க தங்கச்சிங்க கூட்டு போன கூட எங்க அக்கா குழந்தை தான் சொல்லும். அதே குழந்தை ஆசிரியரோட போகும்போது இது யார் குழந்தைன்னு கேட்டா எங்க பசங்க எங்க குழந்தைங்கன்னு சொல்ற ஒரே வம்சம் ஆசிரியர் வம்சம் மட்டும்தாம்மா. அது உண்மைன்னா கையை உயர்த்தி தட்டுங்க, இல்லைன்னா தட்டாதீங்க தயவுசெய்து. அப்படிப்பட்ட ஆசிரியருடைய மாணவர்கள் உங்கள் வீட்டில் வளர்கிறார்கள். உங்க வீட்டில் எங்க மாணவன் வளர்றான்? கவினா மாணவன், அவனை அடிக்கிறீங்களம்மா. குழந்தைங்க எதற்கு நீங்க சண்டை போட்டுக்கிறீங்களம்மா? அது பார்க்குது இல்லம்மா, எங்க அப்பா எங்க அம்மாவை அடிச்சுட்டாரு டீச்சர், அப்புறம் எப்படிமா பாடம் ஏறும்? நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா இந்நேரம் சண்டை போடாதீங்கம்மா. அதே மாதிரி உங்களுடைய குழந்தைங்களுடைய ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க இன்னொரு தாய் தந்தையர்கள் அவர்கள். நாம தான் குழந்தைங்க எதிர்க்க ஜாக்கிரதையா இருக்கணும். தயவு செய்து சொல்றேன், இன்னைக்கு நான் மிமிக்கிரியில இந்த பலகுரல் கலையில 5 சாம்பியன் இருக்காங்க வேர்ல்டுல.
அதுல நான் ஒரு சாம்பியன் சொல்லிக்கிறதுல பெருமை அடைகிறேன். ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் அந்த மிமிக்ரி கலையில. ஆராய்ச்சி கேட்டாரு டிரைவர் என்ன, அது எப்படி ரயில் மாதிரியே பண்றீங்களே வாயிலன்னு. நான் மேடையில் செஞ்சு காட்டுறேன்னு சொன்னேன். இந்த கேமரா அண்ணனுக்கு நேராக ஒரு கோடு போட்டேன். லெஃப்ட்ல இருக்கிறவங்கலாம் ஏ டீம், ரைட்ல இருக்கிறவங்களாம் பி டீம். ஏ டீம் எல்லாம் ஒரு தடவை பலமா கை தட்டுங்க பார்க்கலாம். பி டீம் எல்லாம் கை தட்டுங்க. நான் மிமிக்ரி பண்றதை விட பத்திரிகை நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். வந்திருந்த கவினா பள்ளிக்கூடத்தினுடைய குளோபல் பள்ளிக்கூடத்துடைய பெற்றோர்கள் மிமிக்ரி செய்த உலகம் பேசட்டும். நீங்க தான் பண்ண போறீங்க. ஏ டீம் எல்லாம் என்ன சவுண்டு தெரியுமா? இப்ப நான் சொல்லித்தரேன். அங்கிருந்தான் ட்ரெயினே வருது, பழைய காலத்து இன்ஜின். என்ன சவுண்டுன்னா, ரொம்ப காரம் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல இருந்து ஒரு ஒலி வரும். என்ன ஒலி? கத்துறது இல்லை, சவுண்ட். என்ன சவுண்டு வரும்? இங்க பாருங்கம்மா, வெக்கப்படாம நல்ல எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். புரியுதுங்களா? என்ன சவுண்ட் அது? உள்ள இழுப்பீங்க உள்ள. அதே மாதிரி நீங்க என்ன சவுண்ட்? இதை நான் பிளாக் போர்டில் எழுதுனேன்னா SHI. நீங்க என்ன பண்றீங்கன்னா SHU. இதை பாருங்க, ஒரு தடவை பண்ணுங்க. பி டீம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனாலும் ஒரு அக்கா வெக்கப்பட்டு பண்ணுது. பக்கத்துல மாமனார் உட்காந்துருக்காரா? உட்காந்தா என்னக்கா சர்டிபிகேட் கொடுப்பாருக்கா? ஜாலியா பண்ணுங்க எல்லாரும். ஏ டீம் நல்லா கவனிங்க. நீங்க பண்ண வேண்டிய சவுண்டு, நான் கையை ஓபன் பண்ணும்போது ஷீ சொல்லக்கூடாது. இதுக்கு மேல கை வராது. இங்கிருந்து கையை க்ளோஸ் பண்ணும்போது பி டீம்லாம். இந்த ரெண்டு சவுண்டை யாரெல்லாம் பண்றீங்களோ உங்களுக்கு அடி வயித்துல எந்த பிரச்சனையா இருந்தாலும் இன்னைக்கே சரியாயிடும்னு அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால எல்லாரும் அந்த சவுண்டை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் அந்த மைக்கில் பண்றேன். ஏ டீம் ரெடி? 1. ஏ டீம் நீங்களே கை தட்டிங்க. இந்த சவுண்டை இந்த அழகான மைக்கில் பண்ணும்போது இங்க பாருங்க, ஒயரே கிடையாது. இதுல ஒரு ஃபிலமெண்ட் இருக்கும். இதுல பட்டு போட்டோ வேவ்ஸா மாறி இங்கிருந்து அலை போய் அந்த ஆண்டனால பட்டு ஆம்பிளிஃபை ஆகி வெளியே வரும்போது எப்படி ரயிலா மாறுது, கலையா மாறுதுன்னு நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கு இந்த மைக்கை கண்டுபிடிச்ச இந்த முன்னாள் மாணவனுக்கு கை தட்டுங்களேன். ஒரு ஆசிரியர் தானே உருவாக்க முடியும் இந்த மாணவனை. நீங்க என்ன சவுண்ட் பண்ணீங்க? நல்லதான் தட்டுங்களேன். அதே மாதிரி எலக்ட்ரிக் ட்ரெயின் மாதிரியே பண்றீங்களே. எப்படி தாமோ சார்? இன்னொரு டிரைவர் அண்ணன் கேட்டாரு. அடி வயிற்றுலேருந்து ஒரு சவுண்டு வரும் பாருங்க, பிஓஓ பூன்னு ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்ட் எப்படின்னா, எங்க பண்ணுங்க பார்க்கலாம் நீங்க அந்த சவுண்டு. இதை 1 மணிக்கு போய் பண்ணுங்க வீட்டில். உங்க புருஷன் சொல்லாம கொல்லாம் வெளில போயிடுவாரு. இதெல்லாம் பண்ணிடாதீங்க. தண்டவாளத்தில் ட்ரெயின் போகும், 2 பல்லையும் ஒன்னா சேர்த்தா ஒரு சவுண்டு வரும். நடுவில் நாக்க நீட்டிங்கன்னு வச்சுங்களேன், அப்படி ஆயிடும். அதெல்லாம் பண்ணக்கூடாது. எத்தனை பேர் சென்னைக்கு போயிருக்கீங்க? கை தூக்குங்க, நல்லா தூக்குங்க. வீடே தங்குறது இல்லை போல் இருக்கு. சென்னைக்கு எலக்ட்ரிக் ட்ரெயினில் போனவங்களுக்கு ஞாபகம் வரும். இப்போ கண்ட மூடி உட்காருங்க எல்லாரும். எப்படி அந்த ஆர்ட் வருது பாருங்க, கலை. ஏன்னா இந்த கலை எங்க அப்பா ரசிச்சாரு, எங்க அம்மா ரசிச்சாங்க, என் டீச்சர் ரசிச்சாங்க. அதனால இன்னைக்கு நான் நிக்கிற மேடை என்னுடைய வாழ்க்கையில 10,219வது மேடை. நான் நிக்கிற மேடை. உங்க குழந்தைகளை கலைஞன் ஆக்குங்கள் அம்மா. பள்ளிக்கூடம் மட்டும்தாம்மா அந்த கலையை கத்து கொடுக்கும். கண்ண மூடி உட்காருங்க. எலக்ட்ரிக் ட்ரெயின் எப்படி வருது பாருங்க. எத்தனை பேர் 2 வீலர் வச்சிருக்கீங்க? கை தூக்குங்க, நல்லா தூக்குங்களேன். தயவுசெய்து 2 வீலர்ல போனீங்கன்னா ஹெல்மெட் போட்டு போங்கம்மா. 5 பேர்லாம் போவாதீங்கம்மா.
உங்கள் மனைவி வந்து அவங்க மனைவியும் உயிரோடு இருக்கணுன்ற எண்ணத்தில் அவங்களுக்கும் ஒரு ஹெல்மெட் வாங்கி கொடுங்க. ஹெல்மெட் போடாத போலீஸுக்கு பயந்தா ஹெல்மெட் போகிறது, யம தர்மனுக்கு பயப்பட வேண்டாம். உங்களுக்கு அடிபட்டதுன்னா உங்கள் குழந்தைங்க நிலைமை என்ன ஆகுறது? காரில் போனீங்கன்னா பெல்ட்டை போடுங்க தயவுசெய்து. கஷ்டப்பட்டு கார் வாங்கிட்டீங்க, காரில் போகும்போது மொபைல் ஃபோன் எடுத்து அப்படி குனிஞ்சு இங்கே வச்சு பார்க்குறது, எதிர்க்க வர விட்டான் காரை. அப்புறம் மொபைல் ஃபோன் 2 வீலர் வச்சுக்கிட்டு என்னமோ பிறக்கும் போதே கழுத்து கொஞ்சம் பிறந்த மாதிரியே போகிறீங்க, முட்டிக்கிறீங்க எல்லாம். அதெல்லாம் பண்ணாதீங்கம்மா. நான் சொல்கிறது கரெக்டுன்னு பட்டா இந்நேரம் எதிர்க்க எலக்ட்ரிக் ட்ரெயினில் போனீங்கன்னா தலையை உள்ள வைங்க, ட்ரெயினில் போனீங்கன்னா தலையை உள்ள வைங்க. ஸ்கூல் பஸ்ஸில் போகும்போது குழந்தைங்க கை நீட்டாமல் இருக்கணும்னு சொல்லி கொடுங்கம்மா. போராடுறாங்க அந்த டிரைவர்ஸ், அந்த அட்டெண்டர்ஸ் எல்லாம். நீங்கள் தானம்மா சொல்லி கொடுக்கணும். எதிர்க்க ட்ரெயின் வருது, தலையை உள்ள வச்சுங்க, ஜாக்கிரதை. எத்தனை பேருக்கு ஆச்சரியமா இருக்குது? கை தூக்குங்க. ஒரு ஏரோப்ளேனை டேக் ஆஃப் பண்ணணும்னா 4 இன்ஜின் தேவை. டாக்ஸி இன்ஜின், தரையிலிருந்து கீழே போற டாக்ஸி இன்ஜின், ஹையஸ்ட் ஃபோர்ஸ். தென் ஏரோநாட்டிக்கல் இன்ஜின், டேக் ஆஃப் இன்ஜின், தென் ஃப்ளையிங் இன்ஜின் அண்ட் லேண்டிங் இன்ஜின். தாமு சார், ஏரோப்ளேனை மிமிக்ரியில் டேக் ஆஃப் பண்ணணும்னா 4 இன்ஜின் தேவை. ஒன்று கல்லீரல், இன்னொன்று என்னுடைய உதரவிதானம் டயஃப்ரம், இன்னொன்று என்னுடைய லங்ஸு, 4வது என்னுடைய லாரிங்ஸ் எனப்படும் குரல் வலை. கல்லீரல் எங்கே இருக்குது தாமு சார்? கேள்விப்பட்டிருக்கிறோம், எங்களுக்கு எங்கே இருக்குன்னே தெரியல. எல்லாரும் ஒரு தடவை கையை நீட்டுங்க பார்க்கலாம். எல்லாரும் பெற்றோர்கள் கற்றுக்கணும் இதெல்லாம் ஆனுவல் டேல. அப்படியே இந்த இடத்துல கையை வைங்க பார்க்கலாம். இங்கே தான் 500 வேலை செய்கிற கல்லீரல் இருக்குது. உங்கள் குழந்தைகளுக்கு தெரியும், இந்நாள் மாணவர்களுக்கு, முன்னாள் மாணவர்கள் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. ஆனால் இந்த 2வது ஆனுவல் டே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருச்சு, இந்த கல்லீரல் நீங்கள் பத்திரமா காப்பாற்றணும். இந்த கல்லீரலை பத்திரமா காப்பாற்றணும்னா எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாரு, நீ மிமிக்கிரியில் கிங்காக வரணும்னா 2 கிங் எடுத்து வெளியில விடானாரு. அது யார் அந்த 2 கிங்குங்கிறது சொல்றதுக்கு முன்னாடி நான் ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்றேன், அப்ப பாருங்க. அதுக்கப்புறம் இந்த 2 கிங் யாருங்கிறத நான் சொல்றேன். அந்த 2 கிங் யாருன்னு நான் சொல்லட்டுமா? நீங்க கைத்தட்ட சொல்ல. இன்னைக்கு மிமிக்கிரியில கிங்கா இருக்கிறதுக்கு காரணம் எங்க அப்பா. தந்தை சொல்மிக்க மந்திரலை ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தார் என் தந்தை. அந்த 2 கிங்கை வெளியில வச்சேன். ஒருத்தன் பேரு ஸ்மோக்கிங், இன்னொருத்தன் பேரு ட்ரிங்கிங். 2 கிங்கை வெளியே வச்சேன், சாராயத்தையும் சிகரெட்டையும். இன்னைக்கு கிங்கா நிக்கிற மேடையில. இதே மாதிரி தான் 95 வயசுல உங்க முன்னாடி நிற்பேன். இதே மாதிரி தான். அப்ப இன்னைக்கு என்ன வயசு தாமு சார்? இப்ப 61 வயசு எனக்கு. ஏன் 90 நினச்சிங்களா? 61 வயசு. நான் 2 வேளை தான் சாப்பிட்றேன் பெற்றோர்களே. காலையில் 9:30 மணிக்கு டிஃபன் சாப்பிடுவேன், 3:30 மணிக்கு லஞ்ச், நைட் நோ டின்னர். முதல்ல 3 வேளை சாப்பிட்டேன். ஆனால் எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன், எப்படிப்பா 90 வயசில் இப்படி ஜம்முன்னு இருக்கேன்னா, டேய் நான் இருட்டினதுக்கப்புறம் சாப்பிட்றத நிறுத்திட்டேன்டா. எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாரா, எங்கள் தாத்தா. ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தமிழன் கற்றுக் கொடுத்த வித்தையை கற்றுக்கணும்டா. 2 வேலை தான்டா. சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு வேலை கிடையாதுறான்னு சொன்னாரு. 2 வருஷமா ஃபாலோ பண்றேன். அருமையான தூக்கம், நிம்மதியா இருக்கு, வேலையே கிடையாது, ஆரோக்கிய குறைபாட ஏற்படலை. நம்ம நம்பிக்கை இருந்தா கை தட்டிருப்பீங்க நேரம் எல்லாரும். நீங்க இருக்கீங்க, எங்களால இருக்க முடியாது தாமு சார். முயற்சி பண்ணுங்க. 21 நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணுங்க, அது உங்களுக்கு பழகிடும். ஆகையினால் என் அன்புக்குரிய பெற்றோர்களே, எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசைன்னா, தொடர்ந்து குழந்தைங்களுடைய நிகழ்ச்சி இருக்கு. இப்போ குழந்தைங்களை நான் கேட்கிறேன், செல்லங்களா எல்லாம் எங்க இருக்கீங்க? கை தூக்குங்க எல்லாரும். எல்லாம் சேர் மேல ஏறி நில்லுங்க பார்க்கலாம்.
நீங்களாம் எங்க இருக்கீங்க நான் பார்க்குறேன். குட்டீஸ் எல்லாம் எழுந்து நில்லுங்க சேர் மேலே. எங்க இருக்கீங்க எல்லாரும் வாங்க. ஒரு உண்மையை சொல்லணும். இப்போ யாரோட அம்மாலாம் உங்களை அடிக்கிறாங்க கை தூக்குங்க. அங்கே பாருங்க பச்சையை போட்டு கொடுக்கறத. இங்கே பாருங்க. நீ ஏண்டா கண்ணை அடிக்கிற மாதிரி நடந்துக்கிறீங்க? உட்காருங்க எல்லாரும். நீங்க நினைக்கிறீங்க அம்மா உங்களை அடிச்சுட்டு, நான் தான் சொன்னல நீ அடிச்சுட்டு தாங்க முடியாதுன்னு. சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறான், படிக்க மாட்டேங்கிறான், ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேங்கிறான். அடிக்காம எப்படி இருக்கிறது? அப்புறம் எதுக்கு அழுவுற? அம்மா அழுவாடா கண்ணு. நீங்க எதுக்கு அழற மாதிரி அழ வைக்கிற மாதிரி நடந்துக்கிறீங்க? இனிமேல் என் பெற்றோர்கள் அழ வைக்கிற மாதிரி நடந்துக்க மாட்டேன்னா கை தட்டுங்க செல்லங்களா, இல்லைன்னா தட்டாதீங்க. வெரி குட். என் அன்புக்குரிய பெற்றோர்களே, ஆசிரியர் உங்ககிட்ட கேட்பாங்க, சில டைம்ல ஒரு உரிமையில கேட்பாங்க, ஹோம்ஒர்க் பண்ணணும் குழந்தைங்க கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன். ஆனால் நம்ம பண்றதில்லை. ஏன் பண்றதில்லைன்னா, நீங்க வேலைக்கு போவீங்க, நிறைய வேலை இருக்கும், இருந்தா கூட இந்த ஹோம்ஒர்க்குங்கிற இந்த போர்ஷனை குழந்தைங்க செய்யறதுக்கு கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்கன்னு நான் என் சார்பில் கேட்டுக்கிறேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆனுவல் ரிப்போர்ட் காட்டுவாங்க, வீடியோவில் பாருங்களேன் எப்படியெல்லாம் வேலை செஞ்சிருக்காங்க. பள்ளிக்கூடம் ஆனுவல் ரிப்போர்ட்டை கொடுக்க போகுது. யாருக்கு? பெற்றோர்களுக்கு. நாங்க கலாம் சாருடைய குருகுலத்திலிருந்து வந்த உங்களுடைய நண்பனா கேட்கிறேன், இந்த கவினா பள்ளிக்கூடத்த மாணவர்களுக்கு நீங்க 365 என்ன பண்ணீங்க? ஒர்க் பண்ணீங்க. காலையில 4:30 மணிக்கு எழுப்புனீங்களா? குழந்தைங்களா 5:30 மணிக்கு எழுப்புனீங்களா? குளிப்பாட்டி உட்கார வச்சிங்களா? டீச்சருடைய பாடத்தை எடுத்து படிடான்னு சொன்னீங்களா? நல்ல உணவை கொடுத்தீங்களா? ஊட்டச்சத்தை கொடுத்தீங்களா? அந்த குழந்தைங்க எதிர்க்க சண்டை போடாம இருந்தீங்களா? குழந்தைகளுக்கு உறவினர்களுடைய மகிமையை சொல்லி கொடுத்தீங்களா? டீச்சர் எப்படி வேல்யூ பண்றதுன்னு சொல்லி கொடுத்தீங்களா? கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்கு எப்படி மரியாதை நடத்த சொல்லி கொடுத்தீங்களா? பெரியவங்க வீட்டுக்கு வரும்போது சொல்லி எப்படி நடந்துங்க சொல்லி கொடுத்தீங்களா? எப்படி பிரார்த்தனை செய்வது, 5 வேளை தொழுகை செய்வது எப்படி, சர்ச்சுக்கு சண்டே போனா எப்படி அந்த இயேசுவை வணங்க வேண்டும் என்று அவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்களா? கோயிலுக்கு போனா எப்படி அர்ச்சனை பண்றது, அர்ச்சனை என்ன, சாமினா என்னன்னு சொல்லி கொடுத்தீங்களா? இதெல்லாம் நீங்க சொல்லி கொடுக்கணும். உங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டும் வேணுங்கிறது கலாம் சாருடைய ஒரு சீடரா உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். நான் கேட்டது நியாயம் இருந்தா கை தட்டுங்க, எல்லாம் தட்டாதீங்க. எஸ் நண்பர்களே, எனக்கு ஒரு ஆசை, ஆசிரியர்கள்லாம் மேடைக்கு கூப்பிட்டு அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் ஆசை. ஏன்னா குழந்தைங்களுடைய நிகழ்ச்சி தொடர்ந்து இருக்கு. அதனால எனக்கு ஒரு ஆசை, நீங்க சொன்னீங்கன்னா ஆசிரியர் நான் மேடை கூப்பிடுவேன், இல்லைன்னா கூப்பிட மாட்டேன். உங்களுடைய கைத்தட்டல் தான் ஆசிரியரை கூப்பிடலாமான்னு எனக்கு தோணணும். I request all teachers to come on to the stage. Teachers வாங்கல மேடைக்கு. குழந்தைகளை ஆட்டி வைத்த அத்தனை ஆசிரியர் மேடைக்கு வாங்கல. வால்யூம் வச்சுக்கப்பா. I request all teachers to come on to the stage. Please teachers எல்லாரும் வாங்கல. டீச்சர்ஸ் எங்க இருக்கீங்க? டீச்சர்ஸ் I request all teachers to come on to the stage. வாங்கல டீச்சர்ஸ் எல்லாம் எங்க இருக்கீங்க? All teachers லைனா நில்லுங்கம்மா, அப்படியே நில்லுங்க. பெத்த தாய் தந்தையருக்கு அடுத்தபடியாக எங்கள் குழந்தைகள் என்று பறைசாற்றுகின்ற உரிமை பெற்றவர்கள். A teacher teaches not for income. A teacher teaches not for income. A teacher teaches for outcome னு சொல்றார் டாக்டர் கலாம். A teacher teaches not from the book. A teacher teaches from the heart. என் பையன் பேசவே மாட்டாங்கறான் சார். நாங்க பேச வைக்கிறோம் உங்க பையனை, கவலைப்படாதீங்க. என் குழந்தை என்ன அழகா இங்கிலீஷ் பேசுறான், எவ்வளவு அழகா தமிழ் பேசுறான். எஸ், மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லிக் கொடுத்ததே இந்த ஆசிரியர் தெய்வங்கள் தானே. சாங்க குறைச்சுங்க, உட்காருங்க. வால்யூம் வால்யூம் குறைச்சு எல்லாரும் உட்காருங்க. உட்கார்ந்தபடியே கை தட்டுங்க. 1ஆம் வகுப்பிலிருந்து 12 வகுப்பு ஏற்றம் தரும் புலமையை தந்தவர்கள் ஆசிரியர்கள். பயம் பயம் பயம், கரப்பாம்பூச்சினா பயம், எக்ஸாம்னா பயம், இருட்டுனா பயம். நானாவது மைக்ல பேசுறேன்,
ஆனா ஆசிரியர்களுக்கு மைக்கே கிடையாதம்மா. கடைசியில் இருக்கிற மாணவன் வரைக்கும் தொண்டை தண்ணி கிழிய கத்துறாங்களாம்மா அவங்க. அதனால அவருடைய குரலும் ஒலியும் மொழியும் தான் உங்கள் குழந்தைகளுக்கு ஞானமா வந்து சேருது. ஆசிரியர்கள் நல்லா இருக்கணும், மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நல்லா இருக்கணும். நீங்க ப்ரே பண்ணுங்க. மேடையில் இருக்கிற அவர்கள் என் குழந்தைகளின் பெற்றோர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவங்க ப்ரேயர் பண்ணட்டும். எவரிபடி க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் ப்ரே ஃபார் யுவர் சில்ட்ரன்ஸ் டீச்சர். அண்ட் ஆசிரியர்கள் கண்களை மூடி உங்களுடைய பெற்றோர்கள் நல்லா இருக்கணும்னு ப்ரே பண்ணுங்க. நிற்கிறவங்க கூட மொபைல் ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு தயவுசெய்து ப்ரேயரில் இருங்க. எல்லாரும் கண்ணை மூடுங்க. அவங்க நல்லா இருக்கணும்னு ப்ரே பண்ணுங்க. ஒலி தந்து மொழி தந்து குரல் தந்தாய், ஒலி தந்து மொழி தந்து குரல் தந்தாய். மேடையில் இருக்கின்ற ஆசிரியர்கள் பெற்றோர்களுக்காகவும் அமர்ந்திருக்கிற பெற்றோர்கள் ஆசிரியருக்காகவும் ஒன்றிணைந்தார்கள். ஒன்றிணைந்து பிரார்த்தனை செய்தார்கள் தங்கள் கடவுளிடம். இன்ஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், மை ஜீசஸ் கிரைஸ்ட், மேரி மாதா, ஆதிபரா சக்தி தாயே, விநாயகா, முருகா, என் குல தெய்வமே, என் குழந்தையை வளர்த்தெடுக்கின்ற ஆசிரியர்கள் நலமாக இருக்க வேண்டும். அவர்கள் குடும்பத்தில் அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும், அன்பை கொடுக்க வேண்டும். என் குழந்தைகளை அன்பால் வளர்த்தெடுக்கிறார்கள், ஞானம் ஊட்டுகிறார்கள். இவர்கள் நீடூடி வாழணும். ஆசிரியர் பெருமன் இறைவா, இன்ஷா அல்லாஹ், மை ஜீசஸ் கிரைஸ்ட், மேரி மாதா, ஆதிபரா சக்தி தாயே, என் பெற்றோர்கள் தான் எங்களுக்கு முதலாளிகள். இந்த பள்ளிக்கூடத்துக்கு அவர்கள் தான் முதலாளிகள். அவர்கள் பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டும், ஆரோக்கியத்தில் வளர்ச்சி அடைய வேண்டும், அறிவில் வளர்ச்சி அடைய வேண்டும், குடும்ப ஒற்றுமையில் வளர்ச்சி அடைய வேண்டும். இந்த பள்ளிக்கூடம் 10ஆம் வகுப்பை தாண்டி 12 வகுப்புகள் வளர்ச்சி அடைந்து எதிர்காலத்தில் கவினா குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ், கவினா காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கவினா மெடிக்கல் காலேஜ், கவினா லா காலேஜ், கவினா விவசாய கல்லூரி, கவினா பொறியியல் கல்லூரி, கவினா டீச்சர்ஸ் காலேஜ் என்று வளர்ச்சி அடைய வேண்டும். அது யாரிடம் இருக்கிறது என்றால் பெற்றோர்களாகிய உங்களிடம் தான் இருக்கிறது. ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என்ற கல்வி குடும்ப முக்கோணம் இந்த 2வது ஆண்டு விழாவில் உருவாகி இருக்கிறது. இது தொடரட்டும், உங்களுடைய ஒற்றுமை வளரட்டும். ஆசிரியர்கள் மேடையிலிருந்து இறங்கி செல்லும் வரை எல்லோரும் எழுந்து நின்று அதே போல் கைத்தட்டி உற்சாகப்படுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எல்லா பெற்றோர்களும் எழுந்து நின்று கையை உயர்த்தி தட்டி அவளை உற்சாகப்படுத்துங்க. வெற்றி மீது வெற்றி வந்து குவியட்டும். அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் பெற்றோர்களாகிய உங்களையும் தாத்தா பாட்டிகளையும் ஆசிரியர்களும் சேரட்டும். I request all teachers to go back to your seats. Please teacher. வெற்றி மீது வெற்றி வந்து குவியட்டும். அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் இந்த பள்ளிக்கூடத்திற்கு. குட்டீஸ் எல்லாம் எங்க இருக்கீங்க? குட்டீஸ் எல்லாம் எங்க இருக்கீங்க? மேடைக்கு வாங்க, சீக்கிரம் வாங்க. குட்டீஸ் எல்லாம் மேடைக்கு வாங்க. ஆல் குட்டீஸ் ஓடியா 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 சீக்கிரம் வாங்க. எங்க இருக்கீங்க? எல்லாரும் மேடைக்கு வாங்க. குட்டீஸ் எல்லாம் ஓடி வாங்க சீக்கிரம் வாங்க. போட்டோ எடுங்க. ஆல் குட்டீஸ் மேல வாங்க. போட்டோகிராஃபர், வீடியோகிராஃபர் எல்லாரும் நிக்க வைங்க. குழந்தைங்களுக்கு எழுந்து நின்று கை தட்டுங்களேன், அதுங்க பார்க்கட்டும். இங்க பாருங்க, இங்க பாரு செல்லம், அப்பா அம்மா கை தட்டுறாங்க பாருங்க. உங்களுக்கு எல்லாரும் பாருங்க. எழுந்து நின்று ஸ்டாண்ட் அப் ஓவேஷன் கொடுங்களேன். வீடியோ எடுங்க. தங்கள் குழந்தைகளுக்கு எழுந்து நின்று கைத்தட்டிய பெற்றோர்கள் என்று உலகம் பேசட்டும். கவினா ஐசிஎஸ்சி பள்ளி குளோபல் ஸ்கூல் 2வது ஆண்டு விழாவில் தங்களை பெற்றோர்களாகிய குழந்தைகளுக்கு மகுடம் சூட்டிய பெற்றோர்கள் குழந்தைகளை போற்றி பாதுகாக்கணும். நாளைய தலைமுறை அவங்களுக்கு நான் தாத்தா, தாமு தாத்தா, உங்களுக்கு அண்ணன், அங்கிள். அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம். டீச்சர்ஸ் திரும்பி நில்லுங்க, எல்லாரும் திரும்பி நில்லுங்கம்மா, திரும்பி நில்லுங்கம்மா. போட்டோ எடுத்துடலாமா? எல்லாம் அங்க பாருங்க, கேமரா பாருங்க, எல்லாரும் கேமரா. ஓகே சொல்லுங்கப்பா. அன்னை சிந்தும் கண்ணீர் எல்லாம் கூட்டிட்டு போயிடுங்கம்மா. அப்படியே மெதுவா கூட்டிட்டு போங்க. அதே கூட்டிட்டு போங்கம்மா. அப்படியே மெதுவா படிக்கட்டு பத்திரம். ஒவ்வொருத்தரா இறக்குங்க, ஒவ்வொருத்தரா இறக்குங்க, ஒவ்வொருத்தரா இறக்குங்க. அந்த பக்கம் ஒவ்வொருத்தரா கீழே விழுந்துடக்கூடாது. டாட்டா கட்டிட்டு இறங்கிட்டு செல்லும். மெதுவா இருக்குங்க, மெதுவா இருக்குங்க.
எல்லாம் அவங்க அம்மாவை தேடுதுங்க, அவங்க அப்பாவை தேடுதுங்க எல்லாம். இறங்கிடுங்க செல்லம், பரவ முடிஞ்சிச்சுடா. அக்கா கூட்டிட்டு போக்கா பசங்களை. மெதுவா 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 மெதுவா. நான் காலையில் வந்தபோது அந்த ஆடியோவெல்லாம் செக் பண்ணி ஸ்பீக்கர் எங்கே வைக்கலாம், எவ்வளோ வால்யூம் வைக்கலாம், இந்த ஏவி போட்ட நண்பர்கள், அந்த ஏவி நண்பர்கள்லாம் கைத்தட்டுங்க. இதுக்கு பின்னாடி அவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, கைத்தட்டல் கொடுக்கல. ஏவி டீம் மேடைக்கு வாங்க, சீக்கிரம் டக்குன்னு வாங்க. ஏவி டீம் டக்குன்னு வரணும். ஏவி டீம் யார் இருக்கீங்க, டக்குன்னு வாங்க மேடைக்கு. ஆடியோ டீம் வாங்க வாங்க, ஆடியோ டீம் வாங்க, டக்குன்னு வாங்க, சீக்கிரம் வாங்க மேடைக்கு. பாராட்டு வாங்கிட்டு போயிடுங்க, கிடைக்காது உங்களுக்கு. வாங்க சீக்கிரம், ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க. ஓடிய ஓடிய ஓடிய, டைம் இல்லை, சீக்கிரம். நிறைய சாங் இருக்கு இன்னும். ஓடிய ஓடிய ஓடிய. ஓட்டுநர்களுக்கு, ஏன்னா அவங்க காலையில் பேசின விதமெல்லாம் பார்க்கும்போது, சார் இந்த குழந்தைங்களை இன்னும் நான் 20 வருஷம் 25 வருஷம் கழிச்சு வெற்றிகரமான மாணவர்களாக பார்க்கணும்னு அவங்களோட ஆசையை பார்த்தேன். நல்லா தட்டுங்களேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. And presents with us today. It's a moment of great pride and honor for all of us to welcome and facilitate. கவினா பள்ளி டிரைவர்ஸ் எல்லாரும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கவினா எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்.